ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பூலியன் லாஜிக் XOR சிம்பிளிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் இதுவரையும் பூலியன் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில் வந்து XOR சிம்பிளிஃபிகேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் நான் தாரேன், பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அவதானிச்சிக்கலாம் இருந்தால் a+ab ஒரு ஜெனரல் வடிவத்தில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா SOP வடிவத்தில் இருக்குது. அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் வடிவத்தில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா இது POS வடிவத்தில் இருக்கு. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம்ங்கிற வடிவத்தில் இருக்கு. ஸோ நாங்கள் இதுவரையும் பூலியன் ஸ்டாண்டர்டான 2 ஃபங்க்ஷன்ஸ்கள் பார்த்தோம், SOPயும் POSம். ஸோ அப்போ நாங்கள் பூலியன் தியரம்ஸ்களை ஈஸியாக அப்ளை பண்ணி இந்த SOP POS ஃபங்க்ஷன்ஸ்களை நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த இடத்துல ஒரு டிஃபரெண்ட் ஆப்பரேட்டர் இருக்கு. ஸோ இந்த ஆப்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா XOR ஆப்பரேட்டர், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் O ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த ஆப்பரேட்டர்ல கொடுக்கப்படுற ஃபங்க்ஷன்ஸ்களை நாங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றதுல எங்களுக்கு சிக்கல்கள் வரும். அதுக்கான காரணம் என்னன்னா பூலியன் லோஸ் அல்லது பூலியன் தியரம்ஸ் வந்து எண்ட் வடிவத்திலையும் O வடிவத்திலையும் தான் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால இந்த வடிவத்தில் நாங்க அது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றதுல வந்து எங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு. சோ அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் வந்து என்னதுன்னா XOR வடிவத்தில் தரப்படுற ஈக்குவேஷன்ஸ்களை ஒன்னு நாங்க SOP வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அப்படி இல்லாட்டி POS வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது எங்களுக்கு கொடுக்கப்படுற XOR ஃபங்க்ஷனை ஒரு SOP வடிவ ஃபங்க்ஷன்லயோ அல்லது POS வடிவ ஃபங்க்ஷன்லயோ நாங்க கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தா எங்களுக்கு அதை ஈஸியா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். சோ அப்ப எப்படி நாங்க ஒரு XOR ஈக்குவேஷனை SOP POS மாத்துறதுன்னா சோ எங்களுக்கு ட்ரூத் டேபிள் தேவைப்படும். சோ உங்களுக்கு நிறைய எண்டட் ட்ரூத் டேபிள், ஓர்டர் ட்ரூத் டேபிள் எல்லாம் இதுக்கு முன்னால நாங்க பார்த்துட்டோம். XOR ட்ரூத் டேபிளும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்து தான் இருக்கிறேன். ஸோ அது திருப்பி ஒருக்கான இந்த இடத்துல நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா XYன்னு 2 வேரியபிள்ஸ்கள் இருக்கு. ஸோ அதில் 4 கம்பினேஷன் 0 0 0 1 1 0 1 1. ஸோ இதில் எங்களோட XOR டேர்ம் எப்படி வருதுன்னா X XOR Yங்கிறது. ஸோ அப்போ இந்த X XOR Y அவுட்புட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். என்னன்னா இது எப்பயுமே odd number of, அதாவது ஒற்றை எண்கள்ல 1கள் உள்ளீடா வர பட்சத்தில் அதோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே 1 இருக்கும். ஸோ மற்ற சந்தர்ப்பங்கள் அது வந்து என்ன இருக்கும்னா 0 இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா XOR அவுட்புட், அதாவது XOR ஃபைனல் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 0 0 இருந்தா 0 இருக்கும், 0 1 இருந்தா 1 இருக்கும், 1 0 இருந்தா 1 இருக்கும், 1 1 இருந்தா 0 இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா XOR அவுட்புட். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் அவுட்புட். ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம், ஒரு ட்ரூத் டேபிள் கொடுக்கப்படுற நேரம் அதில் அவுட்புட்ஸ்கள் கொடுக்கப்படுற நேரம் அந்த அவுட்புட்டுக்கான SOP POSகளை ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 1களை நாங்கள் டார்கெட் பண்ணி SOP, அதாவது மின் டேர்ம்ஸ்களை எழுதுனமா இருந்தால் அந்த மின் டேர்ம்ஸ்களை சேர்த்து எங்களுக்கு SOP ஈக்குவேஷன் உருவாக்கலாம். 0ஸ்களை டார்கெட் பண்ணி மெக்ஸ் டேர்ம்கள் எடுத்து அந்த மெக்ஸ் டேர்மை கொண்டு POS எக்ஸ்பிரஷன் ஒன்று உருவாக்கலாங்கிறத நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஜீரோஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் ஃபர்ஸ்ட் மின் டேர்ம்ஸ்களை எழுதுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். X 0 இருந்தா கம்ப்ளிமெண்டட் ஆகும், 1 இருந்தா X ஆகும் கன்சிடர் பண்ணப்படும் மின் டேர்ம்ஸ்கள்ல. ஸோ 0 2 4 X bar Y bar, இது X bar Y, இது YX bar, இது வந்து பாத்தீங்கன்னா XY. ஸோ இது தான் 4 மின் டேர்ம்ஸ். ஸோ அதே மாதிரி மெக்ஸ் டேர்ம்ஸ்கள் எழுதுன மாதிரி இருந்தா இது வந்து X வந்து 0 இருந்தா X கன்சிடர் பண்ணப்படும், 1 இருந்தா X கம்ப்ளிமெண்டடா கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதன்படி பார்த்தோம்னா 0 0 அப்ப X plus Y, இது 0 1 X plus Y bar, இது வந்து 1 0 அப்ப X bar plus Y, இது 1 1 X bar Y bar. ஸோ இதுதான் மெக்ஸ் டேர்ம்கள். ஸோ இப்போ நாங்க எங்களுக்கு XOR அவுட்புட் எங்களுக்கு தெரியும். ஸோ அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா 1களை டார்கெட் பண்ணி நாங்க மின் டேர்ம்ஸ்களை பயன்படுத்தி எங்களுக்கு SOP ஈக்குவேஷனை உருவாக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 0ஸ்களை டார்கெட் பண்ணி மெக்ஸ் டேர்ம்ஸ்களை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து POS ஈக்குவேஷனை உருவாக்க முடியும். ஸோ அதனால நீங்க 1களுக்கான மின் டேர்ம்களை கண்டா மட்டும் போதும், 0ஸ்களுக்கான மெக்ஸ் டேர்ம்ஸ்களை கண்டா மட்டும் போதும். ஸோ இதில் நான் எல்லாத்தையுமே கண்டிருக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் வந்து 1களை டார்கெட் பண்ணி ஒரு SOP ஈக்குவேஷன் எழுதுன மாதிரி இருந்தால் இந்த X bar Y, இந்த Xும் Y பாரும்
கொண்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு எஸ்ஓபி ஈக்குவேஷன் உருவாக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் பார் டாட் ஒய் பிளஸ் எக்ஸ் டாட் ஒய் பார். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம், இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம், இது சம் பண்ணப்படுது. இது தான் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ்ஓஆர் அதாவது எக்ஸ் எக்ஸ்ஓஆர் ஒய்க்கான எஸ்ஓபி வந்து பார்த்தீங்கன்னா இது தான். அதே மாதிரி அதுக்கான பிஓஎஸ் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா இந்த ஜீரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த ஜீரோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். இதை நாங்கள் ப்ராடக்ட் டேர்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சம் டேர்ம், இது ஒரு சம் டேர்ம், இது ரெண்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா ப்ராடக்ட் பண்ணுறோம். இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிம்பிளாக எக்ஸ்ஓஆரை நாங்கள் இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும்னா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ஓஆரை இந்த வடிவத்தில் எழுதலாம்ட்டு, இந்த வடிவத்தை நாங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது எங்களுக்கு போர்ட்டபிளான ஒரு வடிவமா இருக்கும். நீங்க ரெண்டையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சோ இதன் அடிப்படையில் இப்ப இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஈக்குவேஷன் நாம் வந்து எஸ்ஓபி வடிவத்தில் அல்லது பிஓஎஸ் வடிவத்தில் எழுதணும்னா சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா x plus y தான் நாங்க x ட கம்ப்ளிமெண்ட் ஒன்னு டாட் y, அதே மாதிரி x டாட் y ட கம்ப்ளிமெண்ட் ஒன்னு வருதுன்னு சொல்றாங்க. சோ அது சிம்பிளா எங்களுக்கு விளங்கிக்கலாம். இந்த கண்டிஷனை வச்சு ஒரு வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளிமெண்டடாவும் நார்மலாவும் வருது, அடுத்ததுல நார்மலாவும் கம்ப்ளிமெண்டடாவும் வருது. இதுதான் இந்த ஈக்குவேஷன்ல நீங்க ரொம்ப ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது x plus y நார்மலா வந்துட்டு x plus y கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல வருது. சோ இது ரெண்டுமே ஈஸி எங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கிறது. சோ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி அல்லது பிஓஎஸ் வடிவத்தில் எழுதணும்னா சோ இதுல வந்து பாருங்க a நாங்க x ன்னு எடுத்த மாதிரி இருந்தா ab நாங்க y ன்னு எடுத்த மாதிரி இருந்தா சோ எங்களுக்கு தெரியும் a பார் பிளஸ் ab ன்னு ஒன்னும் a பிளஸ் ab பார் ஒன்னும் வந்துச்சாருந்தா சிம்பிளா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது தான் வந்து பாத்தீங்கன்னா அதுண்ட எஸ்ஓபி வடிவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா a பார். சோ அது நான் அப்ப இந்த a வந்து a பார் எடுத்துட்டு டாட் வைக்கிறேன், y க்கு வந்து ab இருக்கு. சோ நான் ab போடுறேன். சோ பிளஸ் போட்டுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது x எடுப்போம். அப்ப நாங்க a எடுத்துட்டு இந்த a plus b முழுவதும் கம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒன்னு எடுப்போம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கான எஸ்ஓபி டேர்ம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு POS டேர்ம் எப்படி இருக்கும்னா இதுவும் சிம்பிள் தான். இப்ப இது x இது y னா x plus y ன்னு வருது. சோ அதான் a plus ab ன்னு ஒண்ணும், இது அதன கம்ப்ளிமெண்டடும். அப்ப a bar plus ab bar இதுவும். சோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எங்களுக்கு இருக்கு. நாங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றது இலகுவா இருக்கும். சோ அப்ப இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். XOR ரிலேட்டட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை நீங்க செய்யற நேரம், எடர் சர்க்யூட்ஸ்களை ஆஃப் எடர் ஃபுல் எடர்களை உருவாக்குற நேரம், அந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை XOR வந்து ஒரு முக்கியமான ஆபரேட்டரா யூஸ் பண்ணப்படும். சோ அந்த இடத்துல இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவா இருந்தா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் செய்யலாம். முதலாவது XOR சிம்பிளிஃபிகேஷனை நாங்க எடுத்த மாதிரி இருந்தா உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கப்பட்டிருக்கு a XOR ab ன்ட்டு. சோ இதை நான் இப்ப இந்த வடிவத்துல அல்லது இந்த வடிவத்துல நான் என்ன செய்யலாம்னா சுருக்க முடியும். சோ அப்ப இதை நான் என்ன செஞ்சுக்கிற போறேன், SOP வடிவத்துக்கு இது நாங்க ஃபர்ஸ்ட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சோ இது SOP வடிவத்துக்கு எடுக்கணுமா இருந்தா இது a ட பார் வரும். சோ a பார், சோ டாட் ab. சோ பிளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா a நார்மலா வந்து ab முழுவதின் பார். சோ சிம்பிளான ஒரு டேர்ம் நாங்க இந்த வடிவத்துல இதை மாத்தி எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட்க்கு. சோ இந்த இடத்துல நீங்க பாருங்க a bar dot a வந்து பாத்தீங்கன்னா 0 dot b வந்து 0 தான். இந்த ரெண்டு லோ இருக்கு. அப்ப நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட்க்கு இன்வர்ஸ் லோ அப்ளை பண்றேன். சோ அதோட இது டாமினன்ஸ் லோ ஆயிரும். 0 டாட் பி வந்து டாமினன்ஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் டாமினன்ஸ் லோவை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே அப்போ a பார் a வந்து 0 ஆகும், 0 டாட் பி வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் 0வை யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிமோகன்ஸ் லோவை நாங்கள் அப்ளை பண்ணும்போது இது டிரெக்டாக எழுதிக்கிடுவோம் ab ட முழுவதின் கம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ணுறேன். ஸோ டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் அதே நேரம் இது ஐடென்டிட்டியும் எங்களுக்கு அப்ப ஐடென்டிட்டி பண்ணணுமா இருந்தா இந்த 0 எங்களுக்கு எலிமினேட் பண்ணிரலாம். சோ இதுக்கு டிமோகன்ஸ் லோ நாங்க அப்ளை பண்ணணுமா இருந்தா இது a டாட் இதுல பிராக்கெட்ல a ட இந்த கம்ப்ளிமெண்ட் ரிமூவ் பண்ற நேரம் a கம்ப்ளிமெண்ட் ஆகும், இந்த டாட் வந்து பிளஸ்ஸா மாறும், b வந்து கம்ப்ளிமெண்ட் ஆகும். நாங்க ஆல்ரெடி டிமோகன்ஸ் லோ பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ நீங்க என்ன செய்ய முடியும்னா இதால மல்டிப்ளை பண்ணணும், அது வந்து டிஸ்ட்ரிபியூட் லோ. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுனீங்களா இருந்தா a ஆல மல்டிபிள் பண்ணுனா a ட a கம்ப்ளிமெண்ட் பிளஸ் இது வந்து a b பார். ஸோ இப்போ நாங்க இது வந்து இன்வர்ஸ் பண்ணலாம். இன்வர்ஸ் பண்ண இது 0 ஆயிரும், ஐடென்டி பண்ண மாதிரி இருந்தா ab பார் ஆயிரும். அப்போ நான் ரெண்டு லோவையும் ஒன்னாவே எழுதுறேன். ஸோ இன்வர்ஸ் லோவையும் ஐடென்டிட்டி லோவையும் நாங்க போட்ட மாதிரி
இருந்தால் எங்களுக்கு ஏபி பார் ஆன்சர் கிடைக்குது. ஸோ சிம்பிளான இந்த எஸ்ஓபி வடிவத்தில் சிம்பிளிஃபிகேஷனை செஞ்சிட்டோம். ஸோ இதே நான் பிஓஎஸ் வடிவத்திலையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ பிஓஎஸ் வடிவத்தில் செய்கிற நேரம் இந்த வடிவத்தில் நாங்கள் இந்த டேர்ம் எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இது ஒன்று நார்மல் ஃபார்மில் ஓ பண்ணி எழுதணும், அடுத்தது கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் எழுதணும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஏபின்னு ஒரு டேர்ம், இதில் வந்து ஏ பார் பிளஸ் ஏ பி பார்னு ஒரு டேர்ம். ஸோ இந்த டேர்முக்கு நாங்கள் மாற்றி எழுதிட்டோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலுக்கு பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட் எங்களுக்கு இதில் வந்து அப்சர்பேஷன் லோவை அப்ளை பண்ண முடியும். ஏ பிளஸ் ஏபிங்கிறது டிரெக்டாக ஏன்னு எடுக்கலாம். அப்படி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தால் ஏ காமனாக எடுத்துட்டு 1 பிளஸ் பின்னு எடுத்தீங்களா இருந்தால் அப்பையும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ நான் டிரெக்டாக இதில் வந்து அப்சர்ப்ஷன் லோவை அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதன் மூலமாக இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஏங்கிற ஆன்சரை வந்து எங்களுக்கு சிம்பிளாக எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏங்கிற ஆன்சர் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை நான் அப்படியே எழுதுறேன். ஸோ ஏ பார் பிளஸ் ஏ பி முழுவதின் கம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ணுவோம். ஸோ டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ணினீங்களா இருந்தால் இது ஏ பார் பிளஸ் இது வந்து இந்த கம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் இது ஏட கம்ப்ளிமெண்ட் பிளஸ் இது வந்து பிட கம்ப்ளிமெண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பார் 2 தடவை வந்திருக்கு. ஸோ இப்போ ஐடம் போர்ட்டன்ட் லோ, ஸோ இப்போ நாங்கள் ஐடம் போர்ட்டன்ட் அப்ளை பண்ணணுமா இருந்தால் ஸோ ஏ வெளியில் அப்படி இருக்கட்டும், ஏ பார் பிளஸ் பி பார். ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் லோ, ஸோ இதை இதால் மல்டிபிள் பண்ணினீங்கன்னா ஏ பார் வரும், இதை இதால் மல்டிப்ளை பண்ணினீங்களா இருந்தால் ஏ பி பார் வரும். ஸோ இப்போ இது வந்து ஏ டாட் ஏ பார்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ அது ஐடென்டி ஆகினா இருந்தால் இது எங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நான் 2 லோவை இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். ஒன்று வந்து இன்வர்ஸ், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்ளை பண்ண இருந்தால் இது இன்வர்ஸ் ஆகிற நேரம் 0 ஆகும், இதோட ஐடென்டிட்டி ஆகிற நேரம் 0 எலிமினேட் ஆகும். ஸோ அப்போ எங்களுக்கு ஏ பி பாட கம்ப்ளிமெண்ட் எங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ ரெண்டுமே எங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இப்படி தான் நாங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது எக்ஸ்ஓஆர் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்கில். ஸோ நான் இதுக்கு பிறகு வர சிம்பிளிஃபிகேஷன்ஸ்கில் எஸ்ஓபி வடிவத்தில் மட்டும்தான் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை பிஓஎஸ் வடிவத்திலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து இது. ஸோ இதில் ஏ பிளஸ் ஏ பி பார் வருது இந்த இடத்துல. ஸோ இப்போ நாங்கள் இந்த டேர்மில் இதை எழுதிக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போ ஏ பார் டாட் ஏ பி பார் சாரி இந்த பார் வராது இப்போக்கி. ஸோ ஏ பார் டாட் ஏ பி பார். ஸோ இது பாராக வருது, இது நார்மலாக வருது. ப்ளஸ் இப்போ இது நார்மலாக வருது, இது ஏ டாட் பிட பாராக வருது. ஸோ இது தான் இது நாங்கள் எஸ்ஓபி வடிவத்தில் இதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஸோ இப்போ இதில் ஏ பார் ஏ இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் ஏ இருக்குது. ஸோ இப்போ ஏ பார் ஏ இருக்கிற நேரம் நாங்கள் வந்து இதில் டிரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் இது ஏ பார் ஏ வந்து இன்வர்ஸ்லோ. ஸோ இப்போ நாங்கள் இன்வர்ஸ் அப்ளை பண்ணுற நேரம் இது வந்து 0வாக மாறும். 0வோட பி பார் எட்டாகிறது வந்து டாமினன்ஸ்லோ. ஸோ டாமினன்ஸ் லோ அப்ளை பண்ணினீங்கன்னா இது 0வாக தான் வரும். அப்போ 0 பிளஸ் ஏ டாட் பிட கம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ நாங்கள் இதில் வந்து டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ணுவோம் இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ டிமோகன்ஸ் லோ, அதே நேரம் இதை நாங்கள் ஐடென்டிட்டி பண்ணி அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஐடென்டிட்டி, ஸோ அப்போ 0 எலிமினேட் ஆகும், இந்த டேர்ம் வரும். ஸோ இப்போ இந்த டேர்மில் இப்போ நாங்கள் இதை எடுப்போமா இருந்தால் ஏ டாட் இது வரப்போகுது ஏ பார். ஸோ இதில் இது ஏ டாட் பி பார் ட பாரா. ஸோ இங்கே ஒரு பார் வரும். ஸோ ஏ பார் டாட் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பி பார் ட பார் வரக்குள்ள 2 தடவை பார் வரக்குள்ள பி ட பார் ரிமூவ் ஆயிரும். ஸோ டபுள் கம்ப்ளிமெண்ட் இதாகும். ஸோ இப்போ எங்களுக்கு ஏ டாட் ஏ பார் பி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதால் நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறது வந்து எங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட் லோ. ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் லோ அப்ளை பண்ணணும் இருந்தால் இதால் இது மல்டிப்ளை ஆகுனா ஏ டாட் ஏ பார் ப்ளஸ் இதால் இது மல்டிப்ளை ஆகுனா ஏபி. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ஏ டாட் ஏ பார் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் இதை வந்து இன்வர்ஸ் லோ அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்வர்ஸ் லோ அப்ளை பண்ணினீங்கன்னா இருந்தால் 0வாக மாறும். திருப்பி ஐடென்டிட்டி அப்ளை பண்ணினீங்களா இருந்தால் இந்த 0 ப்ளஸ் ஏபி வந்து ஏபிங்கிறது எங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டாவது இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி. நீங்கள் இதை பிஓஎஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது மூணாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போவோம். இதுவும் ஒரு சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் ஏ பார் பி இருக்குது, ப்ளஸ் இல்லை எக்ஸ்ஓஆர். ஸோ இது எக்ஸ்ஓஆர். ஸோ இதை நான் எஸ்ஓபி வடிவத்தில் நான் இதை எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் எழுதுவோம்.
ஏ பார் டாட் இதை நார்மலாக எழுதுவோம் ஏ பார் பி நார்மலாக வரும் ப்ளஸ் இப்போ இது நார்மலாக வரும் இது கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் வரும் ஏ பார் பி இந்த பார் வந்து ஆல்ரெடி உள்ள பார் ஸோ பிட முழுவதின் கம்ப்ளிமெண்ட் ஸோ இந்த இடத்துல டாட் ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இது ஏ டாட் ஏ இருக்கு ஸோ அப்போ நாங்கள் வந்து ஐடம்போர்ட்டன்ட் லோவை அப்ளை பண்ணின மாதிரி இருந்தால் இது ஏ பார் பிங்கிறத நாங்கள் எடுக்கலாம் ஸோ இப்போ இதை நாங்கள் ஏ பார் பின்னு எடுத்துட்டு ஸோ இதை நான் அப்படியே எழுதுறேன் ஏ டாட் ஏ பார்ட பிட முழுவதின் பார் ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ண போகிறோம் ஸோ டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் இது ஏ பார் பி இப்படியே வரும் ப்ளஸ் இதில் வந்து ஏ இங்கே வந்து ப்ராக்கெட்டில் ஏ கம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி இருக்குது ஸோ இப்போ ஏ 2 தடவை கம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ கம்ப்ளிமெண்ட் ரிமூவ் ஆயிரும் ப்ளஸ் பி கம்ப்ளிமெண்ட் ஸோ இப்போ இது வந்துருச்சு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இதால் மல்டிப்ளை பண்ணலாம் எங்களுக்கு ஸோ அப்போ ஏ பார் பி ப்ளஸ் ஏஆல் மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் ஏ வரும் அதே மாதிரி ஏ பி பாரால் மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் ஏ பி பார் வரும் ஸோ இப்போ எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு ஸோ இப்போ இதில் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா ஏ இருக்குது அப்போ இது நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிபியூட்லோ ஸோ இப்போ இதில் ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஐடம்போர்ட்டன்ட் ஸோ இப்போ நாங்கள் ஐடம்போர்ட்டன்ட் லோவை அப்ளை பண்ணின மாதிரி இருந்தால் ஏ பார் பி ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் இது ஏ பி பார் வரும் ஸோ இப்போ இது ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏயை நீங்கள் காமனாக எடுக்கலாம் ஏயை காமனாக எடுத்தீங்களா இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்லோ ஸோ அப்போ ஏ பார் பி அப்படியே இருக்க ஏயை நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 1 ப்ளஸ் பி பார் வருது ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் 1 ப்ளஸ் பி வந்து எங்களுக்கு தெரியும் இது வந்து ஐடென்டிட்டி டாமினன்ஸ் ஆகுது ஸோ டாமினன்ட் பண்ணி நாங்கள் டாமினன்ட் பண்ணின மாதிரி இருந்தால் இது 1 ஆயிரும் அது ஐடென்டிட்டி பண்ணின மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஏ எடுக்கலாம் ஸோ அப்போ நான் இதை வந்து டாமினன்ஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிட்டி பண்ணுறேன் ஸோ பண்ணனா இருந்தால் எங்களுக்கு இது ஏ பார் பி ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ வரும் ஸோ ஏ இந்த டேர்மை நான் உங்களுக்கு இப்போ ஏஆல் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லுது ஸோ இப்போ நான் இது வந்து டிஸ்ட்ரிபியூட் லோவை அப்ளை பண்ணனா இருந்தால் ஸோ நான் இங்கிட்டு எழுதுறேன் ஸோ ஏ பார் ஒரு டேர்ம் வரும் ஸோ ஏ ப்ளஸ் ஏ பார் ஒரு டேர்ம் டாட் ஏ ப்ளஸ் பி ஒரு டேர்ம் ஸோ ஏ ப்ளஸ் பி ஒரு டேர்ம் ஸோ இப்போ இது வந்துருச்சு ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் ஏ பார் வந்து 1 ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு டாமினன்ஸ் இதுக்கு நாங்கள் இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணணும் மாதிரி இருந்தால் இது ஏ ப்ளஸ் ஏ பார் வந்து 1 ஆயிரும் டாட் ஏ ப்ளஸ் பி ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ 1 டாட் ஏ ப்ளஸ் பின்னா நாங்கள் ஐடென்டிட்டி பண்ணலாம் ஸோ இப்போ ஐடென்டிட்டி லோவை அப்ளை பண்ணணும் மாதிரி இருந்தால் ஏ ப்ளஸ் பி தான் இதோட ஆன்சர் ஸோ சிம்பிளாக எங்களுக்கு இதுக்கு இந்த எக்ஸோஆர்ட சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஆன்சர் எங்களுக்கு ஏ ப்ளஸ் பி வருது நீங்கள் இதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது 4வது சிம்பிளிஃபிகேஷன் ஸோ 4வது சிம்பிளிஃபிகேஷன்ஸில் ஏஎக்ஸ்ஓஆர் பி டாட் ஏஎக்ஸ்ஓஆர் சின்னு ஒன்று இருக்குது இது நாங்கள் இப்போ எஸ்ஓபி வடிவத்தில் அப்போ ஒவ்வொரு ப்ராக்கெட்டில் நாங்கள் தனித்தனியாக எழுதலாம் ஸோ அப்போ இதை நான் எழுத போகிறேன் ஏ பி பார் ப்ளஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் இதே ஆர்டருக்கு எழுதுறீங்களா இருந்தால் இது ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார் ஸோ இது ஒரு டேர்ம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் சி ப்ளஸ் ஏசி பார்னு எழுதலாம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் 2 டேர்மில் இது எழுதிடலாம் ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா இதில் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் ஒன்றும் இல்லை இதை மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணலாம் ஸோ இப்போ நாங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஸோ ஏ பார் பியால் இதை மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் ஸோ உங்களுக்கு வரும் ஏ பார் பி இந்த ஏ பார் சி அப்போ ஏ பார் சி நானே ரெடியாக போடுறேன் ஏ பார் சியும் வருது ப்ளஸ் ஸோ இதால் இதை மல்டிப்ளை பண்ணினீங்களா இருந்தால் ஏ பார் பி ஏசி பார் வரும் ஸோ இதால் இதை மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் ஏ பார் சி வரும் இதால் இதை மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் ஏ பி பார் ஏசி பார் வரும் ஸோ இப்போ இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 2 தடவை வருது ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்னா இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி எடுக்கலாம் ஏ பார் ஒன்று எடுத்துட்டு பிசி ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாருக்கு ஏ இருக்குது ஸோ அப்போ இது 0 ஆயிரும் அப்போ இன்வர்ஸ் பண்ணுனா 0 ஆகும் டாமினன்ஸ் பண்ணால் இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும் ஸோ அப்போ இதில் நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதில் ஐடம்போர்ட்டன்ட் லோவையும் அப்ளை பண்ண போகிறேன் இன்வர்ஸ் லோவையும் அப்ளை பண்ண போகிறேன் வேறு டாமினன்ஸ் லோவையும் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ டாமினன்ஸ் லோவையும் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 ஆகுது எப்படின்னா ஏ பார் வந்து இன்வர்ஸ் ஆகிச்சா இருந்தால் 0 இது எது மல்டிப்ளை ஆகினாலும் 0 தான் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் லோ ஸோ இந்த இடத்துல ஐடம்போர்ட்டன்ட் வருது ஸோ ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது அப்போ 0 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி பார் ஏ 2 தடவை வந்திருக்கு ஸோ அப்போ ஏ பி பார் ஏ சி பாருங்கிறது வரும் ஸோ இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யலாம்னா இதில் ஏ
ஒன்று தான் வரும். அப்போ ஏ பி பார் சி பாருங்கிறது வரும். ஸோ அப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு ஜீரோயும் நாங்கள் ஐடென்டிட்டி பண்ணணுமா இருந்தால் எங்களுக்கு ஏ பா பி சின்னு ஒரு டேர்ம், ஏ பி பா சி பான்னு ஒரு டேர்ம். ஸோ சிம்பிளான ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது நான் எஸ்ஓபி வடிவத்தில் தான் செஞ்சேன். நீங்கள் பிஓஎஸ் வடிவத்தில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு செய்யலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ அஞ்சாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸில் ஏ பிளஸ் பி டாட் ஏ எக்ஸ்ஓஆர் பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு டேர்ம் வந்து எங்களுக்கு ஏ பிளஸ் பின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது நாங்கள் ஏ பிளஸ் பி அப்படியே எழுதிடுவோம். ஸோ இந்த டேர்ம் அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா எப்படி எழுதலாம்னா ஏட கம்ப்ளிமெண்ட் பி ஒரு டேர்ம், ஏட பீட கம்ப்ளிமெண்ட் ஒரு டேர்ம். ஸோ நான் இந்த எஸ்ஓபி வடிவத்தில் இந்த எக்ஸ்ஓஆர் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் மீனிங் இதால் இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ இதால் இதை மல்டிபிள் பண்ணணுமா இருந்தால் ஏ ஏ பார் பி பிளஸ் இதால் இதை மல்டிபிள் பண்ணணுமா இருந்தால் ஏ பி பார். ஸோ அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ இதால் இதை மல்டிபிள் பண்ணணுமா இருந்தால் ஏ பா பி பி பிளஸ் ஏ பி பா பி. ஸோ இதால் இதை மல்டிபிள் பண்ணால் ஏ பி பா பி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க இது ஏ பார் வந்து இன்வர்ஸ் 0 ஆயிரும், டாமினன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ நாங்கள் இதை வந்து இதில் ஏயும் இருக்கிறனால எங்களுக்கு இதில் 2-3 லோ ஒரே வரல அப்ளை பண்ணலாம். ஒன்றாவது இன்வர்ஸ் லோ அப்ளை பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடெம்போர்ட்டன்ட்டுக்கு பிறகு டாமினன்ஸ் லோ அப்ளை பண்ணுறோம். ஸோ டாமினன்ஸுக்கு பிறகு நான் போடுறேன் இன்வர்ஸ் லோ. ஸோ இதில் வந்து இன்வர்ஸ் லோ, டாமினன்ஸ் லோ, ஐடெம்போர்ட்டன்ட் லோ. இது நாங்கள் ஐடெம்போர்ட்டன்ட் எடுப்போம். ஸோ ஐடெம்போர்ட்டன்ட் லோ, ஐடெம்போர்ட்டன்ட் வந்து ஏ டாட் ஏ எடுக்கிறதுக்கும், இன்வர்ஸ் வந்து ஏ பார் எடுக்கிறதுக்கும், டாமினன்ஸ் வந்து ஏ 0 டாட் வந்தால் எடுக்கிறதுக்கும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் வந்து 0 ஆயிரும். அப்போ இது வந்து இன்வர்ஸ்லோ, திருப்பி 0 டாட் பி வந்து 0 ஆகும். இது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் லோ. ஸோ அப்போ 0 பிளஸ் இது ஏ வந்து ஏஆ மாறிடும். அப்போ இது ஏ பி பார், இது வந்து ஐடெம்போர்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பி வந்திருக்கு. ஸோ அப்போ ஏ பார் பி வரும், இதுவும் ஐடெம்போர்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி பார் பி இருக்கு. அப்போ இது இன்வர்ஸ் ஆகி திருப்பி இன்வர்ஸ் ஆகினா 0, டாமினன்ஸ் ஆகிச்சுன்னா 0. ஸோ இப்போ இந்த இடத்துல 0 வருது. ஸோ இப்போ நாங்கள் இதை ஐடென்டிட்டி திருப்பி நாங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். அப்போ இதுக்கு டிரெக்டாக நாங்கள் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுவோம். திருப்பி இருக்கா ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோம்னா இது ஏ பி பார் கிடைக்குது, இங்கே ஏ பார் பி கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்க ஏ பார் பிங்கிறது இது வந்தப்ப நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸ்ஓஆர் வடிவம் தான் இங்கே வந்திருக்கு, எக்ஸ்ஓஆர் வடிவமே வந்திருக்கு. ஸோ அப்போ இதை நாங்கள் ஈக்குவல் பண்ணலாம் ஏ எக்ஸ்ஓஆர் பிக்கு. ஸோ அப்போ இந்த டேர்மை பொறுத்தவரையில் இது சிம்பிள் என்ன செய்யுதுன்னா எலிமினேட் ஆகுது. ஸோ இதுதான் அஞ்சாவது எக்ஸ்ஓஆர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ ஆறாவது சிம்பிளிஃபிகேஷனில் அதிலே மாதிரி ஒரு எக்ஸ்வேஷன், இந்த ஈக்குவேஷன் தான் இதில் எண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதையும் நாங்கள் திருப்பி இதை ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்போ நாங்கள் ஏ டாட் பி அப்படியே எழுதுவோம். ஸோ இந்த டேர்மை வந்து ஏ பார் பின்னு ஒரு டேர்ம், ஏ பி பார்னு ஒரு டேர்ம். ஸோ எஸ்ஓபி வடிவத்தில் நாங்கள் எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த டேர்மால் இந்த டேர்மை மல்டிப்ளை தான் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ ஏபியால் ஏ பா பியை மல்டிபிள் பண்ணுனா ஸோ ஏபி ஏ பா பி வரும். ப்ளஸ் இதால் இதை மல்டிபிள் பண்ணுனா ஏபி ஏ பி பார் வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் லோ அப்ளை ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏட ஏ பார் இருக்கு. அப்போ இன்வர்ஸ், ஸோ பிபி ஐடெம்போர்ட்டன்ட் இருக்கு, நாங்கள் இன்வர்ஸ் எடுத்தாலும் எங்களுக்கு போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி பார் இருக்கு, அங்கேயும் இன்வர்ஸ். ஸோ அப்போ நான் இதை இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்வர்ஸ் ஆகிற நேரம் இது 0 ஆகும். அப்போ நாங்கள் டாமினன்ஸ் பண்ண வேண்டி இருக்குமேனா இது எண்ட் ஆப்பரேட்டர் இருக்கிறனால. ஸோ அப்போ இதையும் எடுத்தீங்கன்னா 0, அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இதுலையும் 0. ஸோ இப்போ 0 பிளஸ் 0 இருக்கு. இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி லோ அப்ளை பண்ண இருந்தா எங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0 தான். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஓஆர் சிம்பிளிஃபிகேஷன்ஸ், இந்த ஆறாவது ஆன்சருக்கான சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரையில். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ ஏழாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸில் ஏ எக்ஸ்ஓஆர் பி டாட் சி பிளஸ் ஏபின்னு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரையில் நாங்கள் இப்போ இந்த ஒரு டேர்ம் தான் எங்களுக்கு எக்ஸ்ஓஆரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த டேர்மை நாங்கள் இப்போ எஸ்ஓபி வடிவத்தில் எழுதிக்கிறோம். ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னா ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார்னு ஒரு டேர்ம் வருது டாட் சி, அதே நேரம் பிளஸ் ஏபி. ஸோ இப்போ இந்த பாட்டை நாங்கள் செஞ்ச மாதிரி இருந்தால் இது இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள். ஸோ அப்போ அது வந்து டிஸ்ட்ரிபியூட்லோ. ஸோ அப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பா பி சின்னு ஒன்று வரும். இதை மல்டிபிள் பண்ணுனா அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் ஏ
B bar C ஒன்று வரும். அப்போ A bar B C ஒன்று, அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா A B bar C ஒன்று. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் AB இங்கே வரும். ஸோ சிம்பிளாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுகளில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த ரெண்டு டேர்ம்லையும் நாங்கள் ஏயை வந்து காமனாக எடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தால் A bar BC அப்படி எழுதுவோம். ஸோ இது ரெண்டில் நாங்கள் ஏயை காமனாக எடுத்துட்ட மாதிரி இருந்தால் B bar C plus Bன்னு ஒரு டேர்ம் வருது. ஸோ இப்போ இது டிஸ்ட்ரிபியூஷன் லோ இதுக்கு போதே நாங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி பார்த்து இதில் டிஸ்ட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா B bar C plus Bங்கிறது வந்து எங்களுக்கு பியோட B bar ஒருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே நேரம் பியோட சி ஒருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் B plus C. ஸோ இது வந்து 1 ஆயிரும். அப்புறம் இது 1 ஆயிடுச்சா இருந்தா இன்வர்ஸ், அதுக்கு பிறகு ஐடென்டி ஆயிடுச்சா இருந்தா B plus C. ஸோ இந்த இடத்துல B plus C மட்டும் தான் வரும். ஸோ அப்போ நான் திருப்பி இதை டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ண போறேன். பண்ணனா A bar BC plus A, இதில் வந்து பார்த்தீங்கன்னா B plus C. ரைட். இப்போ திருப்பி இதை நாங்கள் மல்டிப்ளை பண்ண போறோம், அதுவும் டிஸ்ட்ரிபியூட் தான். ஸோ இப்போ A bar BC plus A இதை பிறகுனா AB பிளஸ் இதால் இதை பிறகுனா AC. ஸோ இப்போ எங்களுக்கு இந்த டேர்ம் இப்படி வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் நாங்கள் வந்து பார்த்தோம்னா B இப்போ காமனாக இருக்குது. ஸோ திருப்பி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பியை நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் A bar C வருது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா A வருது பிளஸ் AC. ஸோ இதுலேயும் அதே விஷயம் தான் வரப்போகுது. இதே மாதிரி A பாரோட டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ACயோட டிஸ்ட்ரிபியூட் ஆகும். A பார் வந்து எலிமினேட் ஆயிரும், அதாவது 1 ஆகி அது ஐடென்டி ஆயிரும். ஸோ அப்போ இதில் எங்களுக்கு மீறது வந்து AC. ஸோ அப்போ நாங்கள் B உள்ளுக்கு C பிளஸ் A தான் மீய போகுது பிளஸ் AC. ஸோ இதுவும் டிஸ்ட்ரிபியூட் தான். ஸோ இப்போ நாங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதுவும் டிஸ்ட்ரிபியூட் தான். டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தால் BSCயால் மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் BC பிளஸ் BAஆல் மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் AB பிளஸ் இது AC இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ எங்களுக்கு இதில் கிடைக்கிறது வந்து BC AB ACங்கிற ஆன்சர் தான் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த 8வது XOR சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A plus B dot A dot B ட கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் A XOR Bங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து XORக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பிரஷனுங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு ட்ருத் டேபிள் போட்டுட்டு இதுக்கு ட்ருத் டேபிள் போட்டாலும் கண்டுபிடிக்கலாம். பட் இப்போ நாங்கள் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதை செய்ய போகிறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் வந்து டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ண போகிறேன். டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் A plus B வந்து அப்படியே வரும். டாட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ஏட கம்ப்ளிமெண்ட் பிளஸ் பிட கம்ப்ளிமெண்ட் வரும். ஸோ அப்போ A plus B, A bar plus B bar எங்களுக்கு வருது. சோ இப்போ இந்த ரெண்டு டேர்மும் வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா ஒண்ணுக்கு ஒன்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். சோ இப்போ இத நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ இப்போ A ஆல A பாரை மல்டிபிள் பண்ணனா A பார் வரும். சோ A ஆல இத மல்டிபிள் பண்ணனா A B பார் வரும். சோ B ஆல இத மல்டிபிள் பண்ணனா A பார் B வரும். சோ B ஆல இத மல்டிபிள் பண்ணனா B பார் வரும். சோ இப்போ இதுல வந்து பாருங்க இன்வர்ஸ் லோ அப்ளை பண்ணா இது 0 பண்ணலாம், ஐடென்டிட்டி அப்ளை பண்ணா இது எலிமினேட் பண்ணலாம். சோ இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு லோஸ்கள் அப்ளை பண்ண போறேன். சோ இன்வர்ஸையும் ஐடென்டிட்டியையும். சோ இப்போ இது இன்வர்ஸ் அப்ளை பண்ணா 0 ஆகும். இதோட ஐடென்டிட்டி ஆயிச்சா இருந்தா A B பார் ஒண்ணும். சோ இது வந்து இன்வர்ஸ் ஆயிச்சா இருந்தா 0 ஆகும். இதோட ஐடென்டிட்டி ஆயிச்சா இருந்தா A பார் B வரும். சோ இப்போ இதுல வந்து பாருங்க A நார்மல் ஃபார்ம்ல கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல வந்திருக்கு, B நார்மல் ஃபார்ம்ல கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல வந்திருக்கு. சோ இப்போ நாங்க சும்மாவே ப்ரூஃப் பண்ணிட்டோம் இது XOR. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் படி இது தான் இது இருந்தா அப்ப இது வந்து என்னதுன்னா A XOR B தான் இதுக்கான இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவலான ஈக்குவேஷனுங்கிறத நாங்கள் சிம்பிளா ப்ரூஃப் பண்ணிட்டோம். 9வது சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா A XOR B XOR C கொடுத்துருக்கு. ஸோ இதை நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு A XOR B நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வோம். ஸோ அப்போ நான் வந்து A XOR B இதை நான் ப்ராக்கெட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் XOR C வேறையா போகிறோம். இப்போ இதை கண்டுட்டு நாங்கள் இதை காணலாம். ஸோ இப்போ நாங்கள் இதை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிக்கிறோம் A பார் B ப்ளஸ் A B பார். ஸோ இதுதான் இந்த டேர்ம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா XOR C இருக்கு. ஸோ இப்போ இந்த XOR இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நாங்கள் இது X ஆகும் இந்த Y ஆகும் எடுத்தோமா இருந்தால் இதை நாங்கள் எப்படி எழுதலாம்னா கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதலாம். ஸோ இப்போ A பார் B ப்ளஸ் A B பார் ட கம்ப்ளிமெண்டட் டாட் C நார்மலாக வரும். ஸோ இது ஒரு டேர்ம் எழுதலாம். ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா A பார் B ப்ளஸ் A B பார் முழுவதின் C ட
கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல எழுதலாம். இங்க சி நார்மலா வருது, கம்ப்ளிமெண்டடா வருது, இங்க இந்த எக்ஸ்பிரஷன் கம்ப்ளிமெண்டடா வருது, நார்மலா வருது. இதுதான் இந்த SOP வடிவம். ஸோ இப்போ நாங்க இதை வந்து இப்போ எங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை மல்டிபிள் பண்ணலாம் இதால. அப்போ டிஸ்ட்ரிபியூட் லோ. அதே நேரம் இங்கே டிமோகன்ஸ் லோ அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ டிமோகன்ஸ் லோ நான் ரெண்டு லோவையுமே ஒரேடி அப்ளை பண்ணுறேன். இது டிமோகன்ஸ் லோ அப்ளை பண்ணுற நேரம் இது வந்து எப்படி வரும்னா ஏ கம்ப்ளிமெண்ட் இந்த ரெண்டு பார்ஷன் உடையும். இந்த ப்ளஸ்ஸால் தான் உடைய போகுது. ஸோ இப்போ ஏ கம்ப்ளிமெண்டட் பி முழுவதின் கம்ப்ளிமெண்ட், இந்த ப்ளஸ் வந்து டாட்டாக மாறும். ஏ டாட் பிட கம்ப்ளிமெண்ட் முழுவதின் கம்ப்ளிமெண்ட் டாட் சி. ஸோ ப்ளஸ் இது இதால் மல்டிபிள் பண்ணப்பட்டா ஏ பார் பி சி பார் வரும். இது ஏ பி பார் சி பார் வரும். இது இதால் மல்டிபிள் பண்ணப்பட்டா. ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டும் டிமோகன்ஸும் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் டிமோகன்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கு. டிமோகன்ஸ்லோ இப்போ இந்த கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் ஏட கம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி இருக்குது, இது திருப்பி கம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா இருந்தால் கம்ப்ளிமெண்ட் ரிமூவ் ஆயிரும், டபுள் கம்ப்ளிமெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதே நேரம் பி வந்து கம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கம்ப்ளிமெண்ட் plus b normal double complement ஆயிடுச்சுனா complement remove ஆயிரும் dot c. so plus a bar b c bar plus a b bar c bar. ஸோ இதுலேயும் நீங்கள் இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இது இப்படி ஒரு ப்ராக்கெட் வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணினீங்களா இருந்தால் இது இப்போ எங்களுக்கு சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இருந்தால் ஏ பாரால் மல்டிபிள் பண்ணுனா ஏ பார் வரும். ப்ளஸ் ஏயை பியால் மல்டிபிள் பண்ணுனா ஏபி வரும். ஸோ பி பாரால் ஏ பாரை மல்டிபிள் பண்ணா ஏ பார் பி பார் வரும். ப்ளஸ் பி பாரால் பியை மல்டிபிள் பண்ணுனா பி பார் பி வரும். ஸோ இப்போ இந்த டேர்மை நாங்கள் சியால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது இது அப்படியே எழுதுவோம். ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி பார். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வர்ஸ் லோவை நாங்கள் அப்ளை பண்ணலாம். இன்வர்ஸ் ஆகினா இது 0 ஆகிரும், ஐடென்டி ஆகினா இது ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நாங்கள் இதில் இன்வர்ஸையும் ஐடென்டிட்டியையும் ஒரே ஐடியா அப்ளை பண்ணணுமா இருந்தால் இது 0 ஆகி எலிமினேட் ஆயிரும். அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல வரப்போகிறது ஏபி ப்ளஸ் ஏ பா பி பா, ஏன்னா இதுவும் எலிமினேட் ஆயிரும். ஸோ இது சியால் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் திருப்பி இதை நாங்கள் எழுதுவோம் ஏ பா பி சி பா ப்ளஸ் ஏ பி பா சி பா. ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்லோ தான். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இருந்தால் ஏபியால் சியை மல்டிபிள் பண்ணுனா நான் இங்கே எழுதுகிறேன் ஏ பி சி வரும். அதே நேரம் ஏ பார் பி பாரால் சியை மல்டிபிள் பண்ணினீங்களா இருந்தால் ஏ பார் பி பார் சி வரும். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் ரெண்டு அப்படியே வரும். ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி பார். ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுண்ட சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ்களை கொண்ட இந்த எக்ஸ்ஓஆர்ட அவுட்புட் வந்து இந்த SOP வடிவத்தில் நாங்கள் சுருக்கி எடுக்க முடியும். ஸோ அப்போ 9 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்ஓஆர் ரிலேட்டடான சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை நாங்கள் பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.